ஓகே. ஸோ குட் ஈவினிங். லாஸ்ட் செஷன்ல ஹாஸ்பிட்டல் செஷன்ல நாங்கள் என்ன பார்த்துனாங்கள்டா ஷோர்ட்டா அந்த ஃபர்ஸ்ட் மாடியூல் வந்து பார்த்தோம் போனாங்க. அதுல என்ன மாதிரி கம்ப்யூட்டர்ட என்ன, ஸோ அங்க என்னென்ன நடக்குது, என்ன மாதிரி டேட்டா ப்ராசஸ் ஆகுது, ஸோ அதுல என்னென்ன டிவைசஸை வச்சு நாங்கள் டேட்டாவை இன்சர்ட் பண்றோம், அண்ட் கம்ப்யூட்டர் சார்ந்த இதுகள் என்னென்ன இருக்குது, என்னென்ன ஸோ அப்படியானது கொஞ்சம் பார்த்துனாங்க. அதே நேரம் செகண்டா என்ன பார்த்தனாங்க, இந்த கம்ப்யூட்டரோட வளர்ச்சி. ஓகே, கம்ப்யூட்டரோட வளர்ச்சி பார்த்துனாங்க. அதாவது அதுல சிலதில் பார்த்துட்டு போனாங்க. அதுல ஃபர்ஸ்ட் என்னது நான் சொன்னான் உங்களுக்கு, இதுல இந்த ஜூனிவேக் வரைக்கும் காமனா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து வாரது. ஓகே, ஜூனிவேக் வரைக்கும் சரியா, ஜூனிவேக் வரைக்கும் காமனா உங்களுக்கு கொஸ்டின் வாரது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டபிள்யூடி மிஷின் வந்து இதுல இருந்து ஃபர்ஸ்ட் ஆகல முதல் அபாகஸ். அபாகஸ்ன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்பயும் அந்த அபாகஸ் மெத்தட் வந்து இருக்குது. ஸோ அதே தான். ஸோ அபாகஸ் வந்து என்னது, ஃபர்ஸ்ட் கால்குலேட்டிங் டிவைஸ். அடுத்தது வந்து பஸ்கலின். பஸ்கலின் என்னது, பிளஸ் பஸ்கல் ஒன், அது என்னது ஒரு அடிங் மிஷின். ஓகே, அடிஷன் மட்டும். அடுத்தது அடா லவ்லஸ்ன்றவர் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமர். ஓகே, வேர்ல்ட் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமர். இது வந்து இவர் வந்து சார்ல்ஸ் பபேஜோட தான் சேர்ந்து ஒர்க் பண்ணினவர். ஸோ அப்பேக்கு தான் அந்த அவர் இதன்றதுக்குரிய ப்ரோக்ராம் எழுதினது தான் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம். அடுத்தது வந்து பஞ்ச் கார்ட். பஞ்ச் கார்ட் வந்து ஜோசப் ஜக்வார்ட். அதே நேரம் ஆர்டிகல் இன்ஜின் சார்ல்ஸ் பபேஜ். அண்ட் இது வந்து ஒரு ஜெனரல் பர்பஸ் டிசைன். ஸோ ஜெனரல் பர்பஸ் டிசைன் என்னென்னு பார்த்தாங்க, கொமனா நீங்க 2-3 கொமனான ஃபங்க்ஷன்ஸுக்கு யூஸ் பண்றது. செப்பரேட்டா ஒரு விஷயத்துக்கு நாங்கள் எழுதுன்றதை என்னன்னு சொல்றாங்க, எம்பரேட்னு சொல்றாங்க. அதாவது செப்பரேட்டா ஒரு இதை மட்டும் செய்யறதுக்கு, நார்மலா சென்சர்ஸோட மாதிரி ஒரு ஸ்பெசிபிக்கா ஒன்றை மட்டும் செய்யறதுக்குரியது. ஜெனரல் பேப்பர்ஸ் என்னண்டு வரும், கொமனாவே எல்லாத்தையும் இதுன்றதை நாங்கள் என்னன்னு சொல்றாங்க, ஜெனரல் பர்பஸ் சொல்றாங்க. ஸோ ஜெனரல் பர்பஸ் அண்ட் என்னது ஸ்பெசிஃபிக்கா ஸ்பெசிஃபிகா இருக்கும். அதாவது ஏதாச்சும் ஒரு நோக்கத்தை அடிப்படையாக கொண்டதாகவும் இருக்கும். ஸோ இது வந்து ஜெனரல் பர்பஸ். அண்ட் டாபுலேட்டிங் மிஷின் வந்து ஹால்ரித். அண்ட் எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டர், ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டர் வந்து ஏபிசி, ஆன்ஸ் ஆஃப் பெரி கம்ப்யூட்டர்னு சொல்றாங்க, ஏபிசின்னு சொல்றாங்க. அடுத்த மார்க் ஒன் தான் ஜெனரல் பர்பஸ் ப்ரோக்ராமபிள் கம்ப்யூட்டர். ஓகே, ப்ரோக்ராமபிள் கம்ப்யூட்டர். அடுத்தது மார்க் ஒன் வந்து அடுத்த எட்வர்க் வந்து ஜோன் போன் நியூமன். அதுவும் இதுதான் அந்த ஸ்டோர் ப்ரோக்ராம் கன்செப்ட். பின்னால் அந்த கன்செப்டும் இருக்கு, பார்த்துக்கொள்வோம். அடுத்தது இனியக். இதுகள் எல்லாமே வந்து இனியக், எட்வெக், எட்செக் அதுகள் எங்க பார்த்திருப்பீங்கன்னா பின்ன நான் பார்ப்போம். எங்க பார்த்திருப்போம், ஜெனரேஷன்ஸ்ல பார்த்திருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனுக்குரியது எது, செகண்ட் ஜெனரேஷன் காலகட்டத்துக்குரியது, ஜெனரேஷன்ஸ் பேஸ்டா பார்த்திருப்போம். அடுத்தது இனியக் ஃபுல் எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டர் மிஷினா சொல்றாங்க. அண்ட் டிரான்சிஸ்டர் அதுகள் இங்க எட்செக் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டோர் ப்ரோக்ராம். அண்ட் யூனிவெக் வந்து ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் கம்ப்யூட்டர். ஓகே, ஸோ இங்க இருக்கிறது நார்மலா தெரிஞ்சு வச்சிருங்க. ஆனா இதுக்குள்ளதான் உங்களுக்கு அந்த கொஷன்ஸ் வந்து காமனா கூடுதலா வாரது. இதுக்குள்ளதான் இந்த கொஷன்ஸ் வந்து வாரது. ஓகே, ஸோ இங்கால கொஞ்சம் இருக்குது. அடுத்தது வந்து பேசிக்கா சில இமேஜஸ் தந்திருக்கு. டிஃபரன்ஸ் இன்ஜின், இது வந்து சார்ல்ஸ் பாபேஜ். இங்க வந்து என்ன நடக்குது, மெக்கானிக்கல் கால்குலேட்டிங் நடக்குது, ஆப்ரேட் பை ஸ்டீம் பவரை வச்சு ஆப்ரேட் பண்றதா இருக்கு. அடுத்த அனலிட்டிக்கல் இன்ஜினை பொறுத்தவரை இதுதான் ஃபர்ஸ்ட் ஜெனரல் பர்பஸ் கம்ப்யூட்டர். இங்க என்னது, இன்புட் யூனிட் பஞ்ச் கார்ட். அதாவது நீங்க பஞ்ச் கார்ட் பாவிக்கிறீங்க, கண்ட்ரோல் யூனிட் ப்ரோக்ராம் கண்ட்ரோல் பாவிக்கிறோம். அண்ட் ப்ரொசஸர் வந்து மெக்கானிக்கல் கம்ப்யூட்டேஷன் யூனிட்டும், ஸ்டோரேஜ் வந்து மினிமலாயும், அவுட்புட் வந்து நாங்க பிரிண்டட் ரிசல்ட் ஆயும் எடுத்துக்கொண்டு போனாங்க. ஓகே, அண்ட் நெவர் கம்ப்ளீட்டட் டெக்னாலஜிக்கல் லிமிடேஷன்ஸ். அடுத்து அடால் போற இவர் தான் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமர். என்னது, ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர்ல இவர் தான் ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர். இவர் தான் அனலிட்டிக்கல் இன்ஜின்ல தான் இவர் எழுதினவர் ஃபர்ஸ்டா. அனலிட்டிக்கல் இன்ஜின் தான் என்னது, ஃபர்ஸ்ட் ஜெனரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் என்று நாங்கள் பார்த்தோம். ஓகே, அடுத்தது வந்து ஆன்ஸ் ஆஃப் பெரி கம்ப்யூட்டர். இதுதான் அந்த என்னது ஏபிசி கம்ப்யூட்டர்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து ஆன்ஸ் ஆஃபும் அண்ட் கிளிக்ஃபோர்ட் பெரியும் சேர்ந்து தான் இதை உருவாக்கினது. அதனால தான் நாங்கள் அந்த ஃபுல் நேம் ஆன்ஸ் ஆஃப் பெரி கம்ப்யூட்டர்னு நாங்கள் இது சொல்றோம். நாங்கள் ஷோர்ட்டா இதை ஏபிசி கம்ப்யூட்டர்ன்றும் சொல்றது. ஓகே, ஸோ இதுதான் அந்த என்னது, இங்க வந்து லாஜிக் சர்க்கியூட்டும் வெக்யூம் டியூப்ஸ் ஆஸ் சுவிச்சஸா பயன்படுது. ஓகே, அண்ட் இன்ட்ரடியூஸ் பைனரி அத்தமெட்டிக் கம்ப்யூட்டிங் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ற இனிஐ.
ஸோ இனியக்க பொறுத்தவரை இதுதான் என்னது ஜோசப் பெஸ்பர் எக்பர் அண்ட் ஜான் வில்லியம் மேக்வெல் சேர்ந்து இன்வெர்ட் பண்ணினது அண்ட் ஃபர்ஸ்ட் லார்ஜ் ஸ்கேல் எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டர். ஓகே, ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர். இது வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர். ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டரை பொறுத்தவரை அங்க என்ன யூஸ் பண்ணுறாங்க? வேக்யூம் டியூப் யூஸ் பண்றாங்க. ஸோ அது ரிலேட்டடான வால்யூம் இருக்கு. அண்ட் வால்யூம் ஆர்கிடெக்சரை பொறுத்தவரை உங்களுக்கு வால்யூம் என்னது இங்க அதுல என்ன இருக்குது? ஸ்டோர் ப்ரோக்ராம் கன்செப்ட். ஸ்டோர் ப்ரோக்ராம் கன்செப்ட் வந்து இந்த வேர்னியூமன் ஆர்கிடெக்சர் எல்லாம் பார்த்துனாங்க. அதாவது டேட்டா வந்து குறிப்பிட்ட அந்த ப்ரோக்ராமோ டேட்டாவோ ஸ்டோர் பண்றது, குறிப்பிட்ட சேவ் மெமரியில ஸ்டோர் பண்ற மாதிரியான இதுகள் வந்து இங்க இருந்தது மினிமலா. ஸோ அதைத்தான் நாங்கள் ஸ்டோர் ப்ரோக்ராம் கன்செப்ட்னு சொல்றோம். நாங்க சில நேரம் போன் நியூமன் ஆர்கிடெக்சர்னு பார்த்துருப்பீங்க. இது வந்து சாப்டர் 4ல ஐஎஸ்ஐ இன்ஸ்ட்ரக்ஷன் செட் ஆர்கிடெக்சர் அதை படிக்கலையும் இது ரிலேட்டடான ஒரு விஷயங்கள் நாங்கள் அங்கேயும் பார்க்குறோம் நாங்கள். ஓகே, ஸோ அண்ட் ஜூனிவெக் டு மாடர்ன் கம்ப்யூட்டர்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து ஜூனிவெக் ஜெனரல் பர்பஸ், செகண்ட் எட்வெக். இதுல தான் என்னது இந்த ஸ்டோர் ப்ரோக்ராம் கன்செப்ட் வந்து கொண்டு வரப்படுது. அடுத்தது வந்து இங்க தான் ஃபர்ஸ்ட் யூசர்ஸ் ஆஃப் ரெம் ரெம் வந்து இங்க யூஸ் பண்ணப்படுது. அதான் அந்த கொஞ்ச நேரம் மினிமலா சேவ் பண்றதுல பாவிக்கிறது. அண்ட் கம்ப்யூட்டரை பொறுத்தவரை பைனரி சிஸ்டம். இந்த கம்ப்யூட்டரை பொறுத்தவரை 1 and 0 நம்ம அல்லது ட்ரூ ஆர் ஃபால்ஸ், எஸ் ஆர் நோ, ஜஸ்ட் சூச்சஸ் மெத்தட்ல இருக்கு. அண்ட் வேக்யூம் டியூப் இது இந்த மாதிரி இருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனுக்குரிய டெக்னாலஜியா பாவிக்கப்பட்டது. ஸோ இதை நாங்கள் டைப் வந்து ட்ரையோட். இது வந்து அந்த 3 இருக்கிற ட்ரையோட்னு சொல்றோம் நாங்கள். இனியக் அண்ட் யூனிவேக்ல வந்து இந்த என்னது இந்த வேக்யூம் டியூப் வந்து ஏர்லி ஸ்டேஜ், அதாவது ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனுக்குரியதோட காமனாவே வேக்யூம் டியூப் தான் நாங்கள் யூஸ் பண்ணி நாங்கள். ஓகே, அண்ட் வேக்யூம் டியூப்பை பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் கம்பேர் பண்ணி பார்ப்போம். பின்னால ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ஸ் இருக்குது, யா கம்பேர் பண்ணி பார்ப்போம். அண்ட் டிரான்சிஸ்டரை பொறுத்தவரை இதுதான் டிரான்சிஸ்டர். இது வந்து பாத்தீங்களா இந்த வேக்யூம் டியூப்புக்கு பதிலாக நாங்க யூஸ் பண்ணினாங்க. வேக்யூம் டியூப் வந்து பாத்தீங்களா கொஞ்சம் பெரிய அளவுல இருக்கு. இப்ப நாங்க இந்த படத்துல உங்களுக்கு வேணுமெண்டா இப்படி இருக்குதோ தெரியல. நார்மலா நான் உங்களுக்கு ஓகே, ஸோ நார்மலா நான் உங்களுக்கு காட்டுறேன் இமேஜை. நீங்களுக்கு ஒரு காமனா பீப்புள்ஸோட சேர்ந்து பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி இருக்குமெண்டு. இங்க பாருங்க. ஸோ இதுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் வேக்யூம் டியூப்புக்குரிய கம்ப்யூட்டர்ஸ் இதுக்குள்ள இருக்கிறது. ஸோ இது வந்து பாருங்க எப்படி பெருசா இருக்குண்டு. நான் ஏன் இந்த போட்டோஸோட சேர்த்து காட்ட வலிக்கிறேன்னா உங்களுக்கு அந்த ஒரு ஹியூமனோட சேர்த்து பார்க்கல. இப்ப நார்மலா நீங்க பார்க்க உங்களுக்கு அந்த சைசஸ் வந்து பார்க்க தெரியாது. அப்ப இது வழிய சேர்ந்து பார்க்கல இந்த இதுல உங்களுக்கு அந்த வேக்யூம் டியூப்ஸ் என்ன மாதிரி இருக்குது. அப்ப எப்படி இதன் இருக்கணும் அன்ற அந்த இது வந்து உங்களுக்கு தெரியும். சோ அப்ப அதுக்கான சொல்றேன் லார்ஜ் சைஸ்ல இருக்கும். அதே நேரம் கரண்ட் எலக்ட்ரிசிட்டியை கன்சியூம் பண்ற அளவு கூடவா இருக்கு, ஹீட் வந்து கூடுதலா இருக்கும். சோ அப்ப நாங்கள் ஒவ்வொன்றையும் விட்டு அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு போவேக்க உண்மையாவே என்ன செய்யறோம்டா இப்போ ஒவ்வொரு காலத்துக்கட்டத்துல இருந்து நாங்க என்னத்தை கொண்டு போறோம், அதுல இருக்கிற ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷனை தான் நாங்க தேடி 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 போறோம். தேடி தேடித்தான் இந்த இவ்வளவு காலம் வரைக்கும் வந்த நாங்கள். ஓகே, தேடி தேடித்தான் இவ்வளவு காலம் வரைக்கும்
ஓகே, சாரி. சோ அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா என்ன பார்த்து நாங்கள் ஜெனரேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் வேக்யூம் டியூப் இதுதானுங்க. இனிய துணி வைக்கிறதுல பார்த்து செகண்ட் ஜெனரேஷன் டிரான்சிஸ்டர், தேர்ட் ஜெனரேஷன் ஐசி சர்க்கியூட் அண்ட் இப்ப லாஸ்டா நாங்கள் அடுத்தடுத்ததுல மைக்ரோ ப்ரோசஸர் இல்லாட்டி நாங்க என்ன செய்யறோம் நாங்களாண்டா என்னது இன்டிகிரேட்டட் ஐசி சர்க்கியூட் மாதிரி நாங்கள் அங்கால கண்டினியூவா எங்கட இதுல போய்கிட்டு இருக்கோம். நீங்க அங்கால இப்ப என்னது லார்ஜ் ஐசி சர்க்கியூட்னு பார்த்துருப்பீங்க. தென் அங்கால உங்களோட அந்த கண்டினியூவா என்ன பிறகுதான் நாங்க இந்த இதுல அந்த ப்ரொசஸர் பேஸ்ட் ஏஎம்டி இன்டெல் ஏஎம்டி ஏன் பிரைஸ் கூட குறைய அப்படி எல்லாம் பார்த்து நாங்க ஸோ அதில் எல்லாமே வந்து இப்ப நாங்க அடுத்தடுத்த இதுகளில் ப்ரொசஸரை பற்றி கொண்டு போய்க்கலாம் பார்க்குறாங்க. ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வேக்யூம் டியூப் தான். ஓகே, ஸோ அப்போ மைக்ரோ ப்ரொசஸர்ன்றது வந்து பாத்தீங்கன்னா என்னது இதுதான் என்னது சிபியூ மைக்ரோ ப்ரொசஸர் என்னது இஸ் த பிரைன் ஆஃப் கம்ப்யூட்டர், அதாவது சிபியூ. ஓகே, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்னு சொல்றாங்க. ஸோ இங்க கால்குலேஷன்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே நடக்கும். கால்குலேஷன்ஸை பாக்குறது ஏஎல்ஜியூஆயும் கண்ட்ரோல்ஸை பாக்குறது சிஜியூஆயும் இருக்கும். ஓகே, அதே நேரம் ஸோ இது வந்து என்னது இயர் பேஸ்டா உங்களுக்கு தந்திருக்கு எந்தெந்த மைக்ரோ ப்ரொசஸர் என்ன மாதிரி கண்டு ஷோர்ட்டா உங்களுக்கு தந்தது. ஓகே, ஸோ இதை நீங்க பாடமாக்க தேவையில்லை, ஆனா என்னென்ன இருக்குதுன்றதுல தெரிஞ்சு வச்சிருங்க. ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஏஎம்டி ப்ரொசஸர். ஓகே, ஏஎம்டி K6, ஏஎம்டி அத்லோன், ஏஎம்டி தன்பர்ட், அதாவது 64. ஸோ இப்படி ஏஎம்டி பேஸ்ட் ப்ரொசஸர்ஸ் இருக்குது அண்ட் Pentium 4 அண்ட் இங்க சில கீ டேர்ம்ஸ் ஞாபகம் வச்சிருங்க. ஹெர்ட்ஸ், கிளாக் ஸ்பீட் ஹெர்ட்ஸ், அடுத்த மில்லியன் இன்ஸ்ட்ரக்ஷன் பெர் செகண்ட், மிப்ஸ். மிப்ஸ் புல்காமா பிளிப்ஸ் வந்து இங்க பாத்துனாங்க. இப்ப இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர்கிடெக்சர் பாக்கிக்க பாத்துனாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா SIMD எக்ஸ்டென்ஷன் ஃபார் மல்டிமீடியா அண்ட் L2 L3 ஹேஸ் அண்ட் டிரேம். SRAM டிரேம் அதுகள் இருக்கு. டைனமிக் ரேம்னு சொல்லுவோம் டிரேம். ஸோ ஜெனரேஷன் பேஸ்டா பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனை பொறுத்தவரை என்னது வேக்யூம் டியூப்பை யூஸ் பண்ணினது அண்ட் மிஷின் லாங்குவேஜ். மெயினான விஷயம் அடிக்கடி கேள்வி வருது இங்க. மெயின் மெமரி வந்து பாத்தீங்கன்னா என்னது மேக்னெட்டிக் ட்ரம். ஓகே, இங்க மெயின் மெமரி வந்து என்னது மேக்னெட்டிக் ட்ரம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து என்ன பிரச்சனையா இருந்ததுன்னா ஹீட்டும் இத வந்து மெயின்டைன் பண்றது கஷ்டமா இருந்தது. ஓகே, என்னது இது லார்ஜ் சைஸ்ல இருந்தது. அடுத்த என்னது கண்ணாடி கிளாஸ் வெக்யூம் கிளாஸ் அதை வந்து பாதுகாப்பா பேண வேண்டிய ஒரு இது இருந்தது. அதே நேரம் இங்க நார்மலா பஞ்ச் கார்டு வந்து இன்புட் அவுட்புட்டுக்கு பாவிச்சது அண்ட் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனுக்குரியதான் இனியக்கும் எட்வேக்கும். அடுத்தது செகண்ட் ஜெனரேஷனை பொறுத்தவரை டிரான்சிஸ்டர் பாவிச்சினாங்க. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனோட ஒப்படைக்க செகண்ட் ஜெனரேஷன்ல இருந்த டிரான்சிஸ்டர் ஸ்மால் ஆயும் ரிலையபிள் ஆயும் இருந்தது. அண்ட் அதுக்கு வந்து உங்களுக்கு அந்த ஸ்பேசஸ் வந்து ஆகலும் கூடவா தேவைப்படையில. அண்ட் இங்கதான் ஹை லெவல் லாங்குவேஜஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணினது, கோபோல் போட்டோன் எல்லாம். அண்ட் மெயினான விஷயம் செகண்ட் ஜெனரேஷன்ஸ் என்னது செகண்ட் ஜெனரேஷன் மெயின் மெமரியா இருந்தது மேக்னெட்டிக் கோர். ஓகே, என்னது மேக்னெட்டிக் கோர். அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா முன்னாள் ஒப்படைக்கல ஸ்பீட் அண்ட் மெமரி அண்ட் பைனரி கோட் டேட்டா வந்து இருந்தது. அண்ட் இங்க என்னது மேக்னெட்டிக் டேப் அண்ட் டிஸ்க் வந்து ஸ்டோரேஜஸ்க்காக யூஸ் பண்ணப்படுது. மறக்க கூடாது, மெயின் மெமரி மேக்னெட்டிக் கோர், ஸ்டோரேஜுக்கு யூஸ் பண்ணினது தான் மேக்னெட்டிக் டேப் அண்ட் டிஸ்க். ஓகே, அப்புறம் மாறி எல்லாத்தையும் குழப்பம் இல்லை. ஃபர்ஸ்ட்ல என்னென்ன வந்தது ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனை பொறுத்தவரை மேக்னெட்டிக் ட்ரம், செகண்ட் ஜெனரேஷனை பொறுத்தவரை மேக்னெட்டிக் கோர் வந்து என்னவா பாவிச்சுனாங்க மேக்னெட்டிக் ட்ரம் மெயின் மெமரியா இருந்தது. செகண்ட் ஜெனரேஷனை பொறுத்தவரை மேக்னெட்டிக் கோர் வந்து என்னது உங்களோட மெயின் மெமரியா இருக்க போகுது. சரிதானே? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் ஜெனரேஷன். ஓகே, தேர்ட் ஜெனரேஷன். ஸோ தேர்ட் ஜெனரேஷனை பொறுத்தவரை என்னது இங்கதான் ஐசி பாவிச்சுனாங்க. அதாவது சிலிக்கன் சிப்ஸ் அளவுருவான ஐசி இண்டிகேட்டட் சர்க்கியூட்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் செகண்டை விட மெமரி ஸ்பீட் ரிலையபிலிட்டியா இருந்தது கூடுதலா இங்கதான் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆனதுன்னு சொல்லலாம். சைஸ் பை ஸ்டையும் சின்ன மிக சின்னனா இருக்கும். நீங்க பாத்திருப்பீங்க ஐசி சர்க்கியூட். ஓகே, ஐசி நான் மேல உங்களுக்கு காட்டினா தனித்தனி இமேஜா. ஃபோர்த் ஜெனரேஷன் தான் நான் சொன்னேன் என்னது லார்ஜோ வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டிகிரேஷன் பாவிச்சு நாங்கள் இதை வச்சு தான் மைக்ரோ ப்ரொசஸர் வந்து நாங்கள்
இன்வென்ட் பண்ணினாங்க. இப்ப இருக்கிற மைக்ரோ கம்ப்யூட்டர் அண்ட் சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாத்துலயுமே இந்த என்னது இன்டிகிரேஷன் சர்க்கியூட்ஸ் தான் கூடுதலா இருக்கும். அதாவது இன்டிகிரேட்டட் சர்க்கியூட் லார்ஜ் சைஸ்ல, அதாவது அதை வச்சு உருவாக்கின மைக்ரோ ப்ராசஸர் தான் கூடுதலா இங்க இருக்கும். இது parallel ப்ராசஸிங். parallel ப்ராசஸிங்னா என்னது? குறிப்பிட்ட ஒரே நேரத்திலேயே நிரம்ப ஃபங்க்ஷன் நடக்கிற மாதிரி parallel ப்ராசஸிங், ஏஐ, ரோபோட்டிக் அதுகள் எல்லாம் இதுதான் யூஸ் ஆகுது. ஓகே. அண்ட் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, இதை நான் உங்களுக்கு சார்ட் ஃபார்ம்ல வந்திருக்கேன். 5th ஜெனரேஷனை பொறுத்தவரை ஆர்டிபிஷியல் இப்ப இருக்கிற காலம் என்னது? இப்ப வரைக்குமே என்னது? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை டார்கெட் பண்ணி போகுது. அதே நேரம் நாலேஜ் பேஸ், சிம்பாலிக் ரீசனிங்கோ, நாலேஜ் பேஸ் சிஸ்டங்களும் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம் அதுவும் இருக்கு. அதே நேரம் இப்ப நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், மெஷின் லேர்னிங், ரோபோட்டிக்ஸ். ஸோ இதுகள் எல்லாமே இங்கதான் இருக்க போகுது. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் வேக்யூம் டியூப், லாங்குவேஜ் மெஷின் லாங்குவேஜ் ஃபீச்சர்ஸ் போட்டிருக்கு. செகண்ட் டிரான்சிஸ்டர், ஹை லெவல் லாங்குவேஜ், இங்கே தான் பைனரி டேட்டா. அது தேர்ட் ஜெனரேஷன் ஐசி, ஓஎஸ் பிளஸ் சாஃப்ட்வேர் ஃபாஸ்டராக அது இருக்கும். அண்ட் உங்களுக்கு இதுகள் வர ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனுக்குரிய கம்ப்யூட்டர் அப்படி வந்தது, கீழானுக்குரிய அப்படி வர இல்லை. என்ன யூனிவேக், இனியக், எட்வெக், எட்செக். ஸோ இதுகள்லாம் உங்களுக்கு கேள்வியில வர நார்மலா டிரான்ஸ்ஃபர் அதில் படிப்பாங்க. அண்ட் மைக்ரோ ப்ரொசஸர் அட் தி சிம்போலிக் லாங்குவேஜ். அண்ட் என்னது இம்பார்ட்டன்ஸ், அதாவது உண்மையாவே நாங்க இது என்னத்துக்கு படிக்கிறோம்னா, இந்த மாடர்ன் என்னது எப்படி நீங்கள் என்ன எப்படி நாங்கள் மாடர்ன் கம்ப்யூட்டர் இன்வால்வ் ஆகுறது, அதே நேரம் அதன் அடுத்த டார்கெட் கீ என்னென்று அந்த மைல் கேப்சர் பண்ணி பண்ணி வருது. ஸோ இதை ஐடென்டிஃபை பண்றதுக்கு தான் நாங்கள் இதை படிச்சினாங்க. இதை நான் நல்ல ஷோர்ட்டா பார்த்ததுல உங்களுக்கு தந்திருக்குது. ஸோ இனிவேக், அதே மாதிரி ஸ்டோர் ப்ரோக்ராம் கன்செப்ட், யூனிவேக். ஸோ ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் வைஸா உங்களுக்கு தந்திருக்குது. அதே நேரம் மைக்ரோ ப்ரொசஸர் அண்ட் மாடர்ன் டைப் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ். பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ் என்னது? நார்மலா நாங்க வைக்கிற டெஸ்க்டாப், அதாவது ஃபிக்ஸ்டா இருக்கும். அதே நேரம் நோட் போர்ட்டபிளா இருக்கும். இப்ப நாங்கள் பாவிக்கிற ஸ்மார்ட் போன், அடுத்தது லேப்டாப் எல்லாம் போர்ட்டபிள். டெஸ்க்டாப்ன்றது நீங்க அந்த மேட்சிலே வச்சு பாக்குற நோட் போர்ட்டபிள், லேப்டாப் போர்ட்டபிள். அதே மாதிரி ஃபிளட்டோ டவரா இருக்கும். இதை பொறுத்தவரை பேட்டரி ஆப்ரேட்டடா இருக்கும். நீங்க பவர் கட் டைம் லேப்டாப்ல சர்வ் இதண்டு உள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. ஓகே. ஸோ இது வந்து சூப்பர் கம்ப்யூட்டர் அண்ட் ஆப்பிள் இதோட பற்றி டீட்டெயில்ஸ் தந்திருக்கு சில இமேஜஸோட. ஸோ இதுகள் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருக்கிற மிக மிக சுருப்பின ஷோர்ட்டா நான் உங்களுக்கு தந்த இந்த தியரி. சரியா? இப்ப நாங்கள் என்னென்ன கொஸ்டின்ஸ் பார்ப்போம் 2024ல. சரியா? 2024ல இருக்கிற ஃபர்ஸ்ட் டாபிக்குரியதை பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக்கு முதலாவது கேள்வியை பாருங்க. சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நான் சிலதை சொல்லி கொண்டு போவேன். ஆனா சம்டைம் அந்த கொஞ்சம் விரிவா உங்களுக்கு அந்த டிவைசஸை பற்றி வரைக்கும் நான் அதை சொல்லுவேன். உங்களுக்கு அங்கால 5, 6, 7க்கு அந்த தனி இன்புட் தனி அவுட்புட், ஸோ அதுகளுக்கெல்லாம் கொஞ்சம் விரிவாக்கம் இருக்கிற கேள்வியிலும் இருக்குது. ஸோ நாங்கள் பார்த்த அளவில் என்னென்ன கொஸ்டின் செய்யலாமோ அதுகளை நாங்கள் பார்த்து செய்து கொண்டு போவோம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னது? Which of the following statement correctly matches computer generations with their associated technologies? அதாவது என்னென்ன டெக்னாலஜிஸ்ன்றத பற்றி கேட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் என்னது? வேக்யூம் டியூப். சரி, அப்ப முதலாவது சரி. செகண்ட், முதலாவது சரி என்றிட்டு விட்டுட்டு போறே இல்ல. ஓகே தானே? என்னது இது? 2 or more ஆன்சர்ஸ் இருக்கலாம். ஓகே, மார்க் சிஸ்டத்தை கிளியரா வச்சிருங்க. ரெண்டாவது செகண்ட் ஜெனரேஷன் டிரான்சிஸ்டர். ஓகே, செகண்ட் ஜெனரேஷன் டிரான்சிஸ்டர். யா. தேர்ட் ஜெனரேஷன் டிரான்சிஸ்டரா? தேர்ட் ஜெனரேஷன் டிரான்சிஸ்டரோ? இல்ல. என்னது? ஐசக். அப்ப என்னது தேர்ட் ஜெனரேஷன்? என்னது? இது வராது. ஃபோர்த் ஜெனரேஷன் குவானம் கேட்ஸா? இல்ல. என்னன்னு பார்த்து நாங்க உங்களோட என்னது மைக்ரோ ப்ரொசஸர், அது அதாவது லார்ஜ் சர்க்கியூட் இதை வச்சு செய்த ப்ரொசஸர்ல மைக்ரோ ப்ரொசஸர்ல இருந்தது. ஸோ ஆன்சர் என்னது? ஏயும் பியும். நீங்க ரெண்டுமே சரியா போட்டா உங்களுக்கு 1 மார்க்ஸ் வரும். ஓகே, ரெண்டுமே சரியா போட்டா 1 மார்க்ஸ் வரும். அதாவது மொத்தமா இத்தனை கேள்வி உங்களுக்கு நான் இப்படி சொல்ல நீங்க குழம்புவீங்க. 1 மார்க்ஸ் ஆண்டு மொத்தமா எத்தனை கேள்வி? 40 கேள்வி. சரியா? பாருங்க, 40 கேள்வி. சோ 40க்கு தான் நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன். நான் 40க்கு என்ன மாதிரி நான் சொல்றேன்,
திருப்பி அது 100க்கு கன்வெர்ட் பண்ணுவீங்க. சரி, இல்லாட்டி ரெண்டு 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 ஒரு கேள்விக்கு ஒரு மார்க்ஸ் இன்டு 40க்கு எவ்வளவு வந்து பார்த்தா அதை 100க்காண்டி பாப்பினம். இந்த கேள்வியை பொறுத்தவரை ரெண்டுமே சரியா எழுதினா ஒரு மார்க்ஸ், இது மட்டும் சரியா ஏதாச்சும் ஒன்று எழுதினா அரை மார்க்ஸ். ஒருவேளை இப்ப நான் இப்படி போடுறேன்டா தான் நான் அவசரப்படக்கூடாதுன்னு சொல்றது. ஓகே, சோ இப்ப நான் இந்த ஆன்சரையும் போட்டு இந்த ஆன்சரையும் போடுறேன், ஏயையும் போட்டு இயையும் போடுறேன். சோ ஏயும் போட்டு இயையும் போட்டா எத்தனை ஆன்சர் வரும்? சரி, ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு மார்க்ஸ், இதுக்கு ஹாஃப் இதுக்கு ஹாஃப், பிழ மூண்டையும் சேர்த்து ஒரு மார்க்ஸ். அப்ப இதுக்கு 1/3, இதுக்கு 1/3, இதுக்கு 1/3. அப்ப என்ன நடக்கும்? சரியா நீங்கள் ஒன்று எழுதிட்டு இருக்கீங்க, ஹாஃப் மார்க்ஸ் வரும். பிள்ளையா ஒன்று போட்டுட்டீங்க, -1/3. அப்ப மொத்தமா எத்தனை மார்க்ஸ் உங்களுக்கு வரும் இந்த கேள்விக்கு? 1/6. நீங்க பிள்ளையா ஆன்சர் எக்ஸ்ட்ராவா டிக் பண்ணிக்கல, மார்க்ஸ் குறைஞ்சு கொண்டு போகும். அப்ப அதுல கவனமா இருங்க. ஓகே, அண்ட் அதே நேரம் கெஸ்ஸிங்ல போடாதீங்க. இப்படியானது கிளியரா பார்த்து போடுங்க. ஸ்டேட்மெண்ட் ஓகே, ஆனா அது கூட மார்க்ஸ் கழியறத ஞாபகம் வச்சிருங்க. ஒருவேளை 2 பிள்ளையானது போட்டீங்களாண்டா, ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இதுல 2 பிள்ளையானது போட்டா என்னண்டு வரும்? இதுவும் இதுவும் போட்டா 2/3 வந்துடும். அப்ப 6 போட என்னண்டு வரும்? என்னண்டு வரும்? 3 -1/6 வரும். மைனஸ்ல வராது. ஓகே, சோ 1 விட குறைவா உங்களுக்கு மார்க்ஸ் வருமா இருந்தா 0 கருது. ஓகே, சோ அப்ப ஒரு சரியை போட்டுட்டு கடவுள்னு அவசரத்துல போடாதீங்க. அக்குரேட்டா தெரிஞ்சா அதை போடுங்க, அப்படி இல்லாட்டி தான் கெஸ் பண்ண போங்க. ஓகே, அடிஷனலா கவனமா நீங்கள் மார்க்ஸ் போட்டுறாதீங்க. சரிதானே? அடுத்தது செகண்ட் கொஸ்டின் பாருங்க, ஃபோர்த். இது அன்றைக்கு பார்த்து நாங்கள் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அவுட்புட் டிவைசஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். என்னென்னு பார்த்து நாங்கள் என்னண்டு அவுட்புட் டிவைஸ், டிஸ்பிளே மானிட்டரும் வேற என்ன ஸ்பீக்கரும். டிஸ்பிளே மானிட்டரும் ஸ்பீக்கரும் உங்களோட அவுட்புட் டிவைசஸா இருக்கு. அஞ்சாவது கேள்வி என்ன சொல்லிருக்கு? விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ எக்ஸாம்பிள் ஆஃப் volatile ஸ்டோரேஜ் இன் கம்ப்யூட்டர். ஸோ volatile ஸ்டோரேஜ்னா என்னது? ஆவியாகும் தன்மை உண்டது. ஓகே, ஆவியாகிறது, அதாவது ஏதாச்சும் ஒரு இஷ்யூ, இப்ப நீங்க ரீட் பண்ணி கொடுக்குறீங்க, பவர் கட் ஒன்று வருது, நின்றுட்டு திருப்பி நீங்க இல்லை, என்ன நடக்குது? நீங்க ஆல்ரெடி நீங்கள் ரைட் பண்ணி கொண்டிருந்தது, ரீட்ல ரைட் பண்ணி கொண்டிருந்ததோ இல்லை என்ன செய்திடும்? ரேஸ் ஆயிரும், அதுல இருக்காது. அதைத்தான் நாங்கள் volatile ஸ்டோரேஜ்னு சொல்றோம். நாங்க நார்மலா நான் volatile என்னது? நீங்கள் என்ன செய்யலாம்? திருப்பி அப்படி எதுவும் வந்தா கூட அது அழியாம இருக்கும், அதுதான் நான் volatile. இப்ப எக்ஸாம்பிளுக்கு கூட பென் டிரைவ்ல இருந்து பென் டிரைவ்ல ஒரு நோட்ஸ் வச்சுக்கிறீங்க. ஓகே, அதை நீங்கள் ஓபன் பண்ணி பாக்குறீங்க, பிளாக் ஆஃப் ஆயிடுது. திருப்பி ஒன்னானா பென் டிரைவ்ல இருந்த டேட்டா இல்லாம போகுமோ? இல்ல, அது வந்து நான் volatile. அது எந்த எப்படி இருந்தாலும் அழியாது. சோ volatile-ன்றது என்ன தமிழ் சொன்னா ஆவியாகும் தன்மைன்னு சொல்றாங்க. அதாவது டேட்டா அந்த சடனா பவர் கட்டோ அப்படியான எலக்ட்ரிக் இஷ்யூஸ் வரைக்குள்ளயோ இல்ல பவர் கட் அப்படியான இடங்கள்ல என்ன செய்திடும்? ரேஸ் ஆயிடும், அதாவது அழியறதைத்தான் நாங்க என்ன சொல்றாங்க? volatile. கேட்டது என்னது? which of the following is the volatile storage of a computer. ஆனா இங்க டிரெக்டா உங்களுக்கு ரெம் தராம என்னண்டு போட்டிருக்கணும்? மெயின் மெமரி என்று போட்டிருக்கணும். மெயின் மெமரி அதோட என்ன வரும்? ஹேஷ் மெமரியும் வரும். ஹேஷ் மெமரியும் வரும். அப்ப ஆன்சர் என்னது? சியும் இயும், மெயின் மெமரியும் ஹேஷ் மெமரியும் volatile மெமரி. சோ அதனாடித்தான் இது உடனுடன் என்னது? ஸ்பீடு நீங்க என்னவா இருக்குதுகள் கொஞ்சமா தான் ஸ்டோர் பண்ணியும் இருக்கும். அப்ப volatile இல்ல, அதை நாங்க எந்த வச்சு பார்த்துனாங்க? ஸ்டோரேஜ் வச்சு பார்க்கிறாங்க. ஸ்டோரேஜ் கூடினது ஸ்பீட் குறைவா இருக்கும். ஸ்டோரேஜ் கூடினது ஸ்பீட் குறைவா இருக்கும். ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா என்ன சார்ந்து இருக்குது? விச் ஆஃப் தி ஃபாலோயிங் தி பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் பயோஸ். பயோஸ் என்னது? பேசிக் இன்புட் அவுட்புட், அப்படியா? ஓகே, சோ பயோஸ் என்னது? பயோஸ் என்னதுக்கு நாங்க யூஸ் பண்றோம்? நாங்கள் ஃபர்ஸ்டா என்ன செய்யறது? ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட், முதலாவது என்னது? ஸ்டார்ட் பண்ணுவீங்க,
அதே நேரம் பூட்ஸ்ட்ராப் பண்ணுவீங்க. தேவையான ஹார்ட்வேர், அதாவது அந்த கம்ப்யூட்டரை நீங்க ஓபன் பண்ண முடியும் என்னென்னத்தை இனிஷியலா செய்வீங்க பேசிக்கா. ஸோ அதைத்தான் நாங்கள் பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஃபர்ஸ்டா நாங்க எல்லாம் செய்யணும். ஆனா ஃபர்ஸ்டா நாங்க பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கிளியரா பார்க்கணும். இதுல கேட்டது வந்து உங்கள்ட்ட என்னத்தை கேட்டிருக்கீங்கன்னா பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான் கேட்டிருக்கீங்க. ஓகே, பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஸோ பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்டைக்குள்ள என்னென்ன வரப்போகுது? பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட். ஃபைல் சிஸ்டம் இனிஷியலைசேஷன் வருமா? இல்லே, ஃபைல் சிஸ்டம் இனிஷியலைசேஷன்ன்றது இப்ப இதண்ட போறது கிடையாது. பத்தியா நீங்கள் சாஃப்ட்வேர் எல்லாம் இதண்டு, அதாவது கம்ப்யூட்டர் ரன் ஆக வலிக்கிட்டா பிறகுதான் இதண்டு. அப்ப அது அது என்னது பிறகு வருது. அதாவது கேட்டது பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். சி பூட் ஸ்ட்ராப்பிங். யா, பூட் ஸ்ட்ராப். இன்ட்ரப்ட் ஹேண்ட்லிங் என்னது? அது வந்து என்னது ஃபைல் சிஸ்டம் எல்லாம் ரன் ஆக வலிக்கிட்டா பிறகு வருது. ஹார்ட்வேர் இனிஷியலைசேஷன். ஃபர்ஸ்டா கம்ப்யூட்டர் நாங்க என்ன செய்யணும்? ஹார்ட்வேர் செய்யணும். அப்ப என்ன செய்யும்? ACE. ACE. ஓகே. அண்ட் 7 பாருங்க. Which of the following is a component is a connected to system bus of a computer? ஸோ இது வந்து நீங்கள் எங்க பாப்பீங்கன்னா சாப்டர் 4லயும் பாப்பீங்க. ஆனா நார்மலா சொல்றேன், சிஸ்டம் பஸ்ஸோட கனெக்ட் ஆகிருக்கிறது என்னென்ன? இது நீங்க என்னது ISAல பாப்பீங்க. ஓகே, நீங்க நோட் பண்ணி வையுங்க, நாங்கள் அங்க வச்சு பார்ப்போம். சரியா? சில பேர் படிச்சாக பார்த்து ஞாபகம் இருந்திருக்கும். நாங்கள் லாஸ்ட் கிளாஸ் சில இடத்துல பார்த்திருப்பீங்க. ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்களா என்னது? which of the following statement is a correct optical storage device? so optical என்னென்ன பார்த்துனாங்க? solid state பார்த்துனாங்க, optical magnetic பார்த்துனாங்க. ஓகே, சோ சிடி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த அதாவது ஒளியூர் மாதிரி வர சிடி டிவி எல்லாமே ஒப்டிக்கலுக்குள்ள வேற. பாருங்க, optical storage devices are commonly used to store data and volatile memory. optical storage என்னது non volatile. சிடி எல்லாம் நீங்கள் பார்த்தோன்றீங்க நின்றுச்சேண்டா திருப்பி போடைக்கலாம் இருக்கிறதெல்லாம் ட்ரேஸ் ஆயிடுமா? இல்ல. அப்ப அது என்னது non volatile. அப்ப இது இந்த ஸ்டேட்மெண்ட் பிள்ளை. செகண்ட் என்ன சொல்லி இருக்குது? optical storage device can be used to store data without power. சோ பவர் இல்லாட்டியும் நாங்க ஸ்டோர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. அப்ப பி வந்து என்னட்ட அவர் சொல்லியிருக்கிறார் உண்மையாவே. இதுல என்ன மீனிங் சொல்லி இருக்கிறாருன்னா இது ஒரு நான் volatile மெமரி என்றதான் சொல்லி இருக்கிறார். ஓகே, அப்ப பி வந்து வேற. அடுத்தது optical storage devices are typically faster than hard drive in terms of hard read write. நான் உங்களுக்கு அந்த என்னது சொன்னான், ஸ்டோரேஜ் கூடினது ஸ்பீட் குறைவா இருக்கும், ஸ்பீட் கூடினது அதாவது ஏதாச்சும் ஒரு ஆர்டர் ஞாபகம் வச்சிருங்கன்னு சொன்னார். ஹார்ட் டிரைவுக்குள்ள ஆப்டிகல், சோ ஃபாஸ்டர் தேன் ஹார்ட் டிரைவ். சரியா? இல்ல. ஃபிளாஷ் மெமரி இஸ் an advanced optical storage mechanism. ஃபிளாஷ் மெமரி அது கூட சாலிட், அது ஆப்டிகலுக்கு வருமா? வராது. optical storage device have higher data density of hard drive. ஹார்ட் டிரைவ் உங்களுக்கு தெரியும் டிபி கணக்குல இருக்கும். சோ அப்ப என்னது? வராது. அப்ப ஆன்சர் எது? பி மட்டும். ஆன்சர் எது? பி மட்டும். ஓகே, சோ யார்டையும் கூட உங்களோட வியலில பாஸ் பேப்பர் எடுக்கலாம். யாரும் பாஸ் பேப்பர் இல்லாட்டி கேட்டு வாங்கி கொள்ளுங்க லைட்ல. ஓகே, சொன்னா வச்சா பண்ணி பிடிக்கணும். ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்களா மேக்னெட்டிக் டிஸ்க் இந்த சிப்ஸ இதை பற்றி கேட்டு இருக்குது. சோ அது அங்கால பார்ப்போம். இதுல அந்த பிளிப் ஃப்ளாப் அதெல்லாம் நாங்க அங்கால பார்க்க போறது. ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்களா இது என்னது? which of the following is a not component of CPU? இப்ப CPU பார்த்தோன்னு ஊர் இல்ல, என்ன கேட்டிருக்குது? not component, அதாவது CPU என்னது? not component of CPU, central processing unit in கம்போனண்டா இல்லாதத கேட்டிருக்கு. கம்போனன்ட் என்னென்னு பார்த்தனாங்க? சிஜு, ஏஎல்ஜு, ரெஜிஸ்டர் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிபியூண்ட கம்போனன்ட்ஸ். கண்ட்ரோல் பண்றது அரித்மெட்டிக் ஆபரேஷன்ஸ் அதுகள் அண்ட் லிட்டில் பிட் ஸ்டோர் பண்ணி ஆக்சஸ் பண்றதா இருக்கு ரெஜிஸ்டர். சோ அப்ப இங்க நோட் கேட்டது. அப்ப கண்ட்ரோல் யூனிட் கம்போனன்ட் வராது. அப்ப என்னென்னு வரப்போகுது?
என்னண்டு வரப்போகுது மெயின் மெமரி வருமா? வராது. அடுத்தது சிஸ்டம்குள்ள வரா ப்ரோக்ராம் கவுண்டர்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் கவுண்டருக்குள்ளதான் சிஜு ஏஎல்ஜு ரெஜிஸ்டர் எல்லாமே இருக்கு. சிஜு ஏஎல்ஜு ரெஜிஸ்டர் எல்லாமே இருக்குங்க. நான் உங்களுக்கு காட்டின நன்மையில நீங்க மறந்தீங்களோ தெரியல. ஓகே. நான் அந்த மற்ற இதுல பாத்துனாங்க. இது ப்ரோக்ராம் கவுண்டருக்குரியதுக்குள்ளதான் இருக்கு. சரியா ஞாபகம் வச்சுங்க. ஸோ ப்ரோக்ராம் கவுண்டருக்குரியது எங்கேண்டா ப்ரோக்ராம் கவுண்டர்ன்ற வேர்ட் சாப்டர் 4 ஐஎஸ்ஏல நீங்க ஞாபகப்படுத்திருப்பீங்க. பிசி அண்ட் நான் ஞாபகப்படுத்தி அடுத்தது ரெஜிஸ்டர் பேஸ்ட் அப்படியான சின்ன சின்ன வேர்டுகள் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சொல்லியிருப்பேன். ஸோ அங்க இருக்கிறது. ஸோ இது வந்து அந்த சிஜிஎல்ஜில சேர்ந்ததான் நாங்க சொல்றோம் நாங்க. ஸோ இதுவும் தரும். அப்ப அந்த மூன்றும் போட்டிருந்தா ஒரு மார்க்ஸ், ஒன்று போட்டிருந்தா 1/3, 1/3, 1/3. என்ன நீங்கள் ஒண்ட சரியா போட்டுட்டு பிழையான ஒண்ட போட்டீங்களா 0 ஆயிரும் மார்க்ஸ். 1/3 -1/2 வந்துடும். சரியா? சோ அடுத்தது வந்து பாத்தீங்களா என்னது 11வது என்ன சொல்லி இருக்குது? 11வது வாட் பிசிக்கல் ஸ்ட்ரக்சரை கேட்டிருக்கு. அதாவது what are the key concept introduced by John von Neumann allowed computer execute multiple programs without changing their physical structure. ஓகே என்னது இது என்ன கன்செப்ட்? நான் von Neumann கன்செப்ட் என்னது? இதைத்தான் நாங்கள் இன்னொரு விதமா சொல்றோம். நாங்கள் ஸ்டோர் ப்ரோக்ராம் கன்செப்ட் என்னன்னு சொல்றோம் நாங்கள் ஸ்டோர் ப்ரோக்ராம் கன்செப்ட் சொல்றோம். நாங்கள் ஸ்டோர் ப்ரோக்ராம் கன்செப்ட் சொல்றோம் நாங்கள். ஓகே யோன் von Neumann கன்செப்ட் தான் ஸ்டோர் ப்ரோக்ராம் கன்செப்ட் சொல்றோம் நாங்க. அண்ட் 12வது பாருங்க. 12வது என்னது? வாட் ஆர் த பிரைமரி பர்பஸ் ஆஃப் இன்புட் அவுட்புட் டிரைவ்ஸ்? இது டிரைவை பற்றி வந்திருக்கு. டிரைவ் நாங்கள பார்ப்போம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 13 இல்ல 15வது. ஓகே சோ 15வது ஒரு 1 மினிட் எல்லாம் யாராச்சும் ட்ரை பண்ணுங்க பாப்போம். வாசிங்க 15வது.
யூசர் எக்ஸ்டென்ஸ் கன்வெர்ட் பண்றது, அதாவது அவ என்ன சொல்லிருக்கா, யூசர் எக்ஸ்டென்ஸ் ஓர் டேட்டா அத டிஜிட்டல் ஃபார்முக்கு தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகுது. நீங்க சொல்ற சரி, பட் இதுல தந்திரிக்கணுமல்ல, இன்டு யூசர் யூசர் எதை வெளிப்படுத்த போறாரோ இல்ல அந்த டேட்டாவையோ கன்வெர்ட் பண்ணி எதவா என்ன போகுது, டிஜிட்டல் ஃபார்முக்கு கொண்டு வர போகுது. அப்ப கம்ப்யூட்டரை பொறுத்தவரை அந்த 10ன்ற அந்த கன்வெர்ட் இன்புட் டிவைஸ் மூலமா அதை கொண்டு வந்துட்டா சரிதானே. இப்ப சிலது பாத்தீங்கன்னா இப்ப அந்த ஏஐ பேஸ்டா நீங்க வாய்ஸ் நோட் அக்சன்ஸ், சோ அதுகள் எல்லாமே ஓகே அப்படியான எல்லாத்தையுமே கன்வெர்ட் பண்ணி டிஜிட்டல் ஃபார்முக்கு கொண்டு வந்து இன்புட் பண்ணாலும் ஓகே தானே. சரியா, பாருங்க. ஓகே, குட் சானா. ஓகே, சோ நாங்க பாப்போம். Which of the following correctly describe characteristic role of input-output devices of computer? Question: a touch screen can be act as both input and output device. Yeah, என்னது டச் ஸ்கிரீன்ன்றது நார்மலா நீங்கள் ஸ்மார்ட் போன் பாக்குறது என்னது, நீங்கள் அதுலயே தான் ப்ரெஸ் பண்ணி அமர்த்தியோ இல்ல ஒரு ப்ரெஸ் அழுத்தத்தை கொடுத்து என்ன செய்றீங்க, இன்புட் பண்றீங்க. ஸ்கிரீன்லயே தான் டச் பண்றீங்க, அப்ப அதுலயே தான் இன்புட் ஆகுது. அதே நேரம் நீங்க வியூ பண்ணி பாக்குறதுமங்க ஸ்கிரீன்லயே தான் பார்க்க போறீங்க. வியூ பண்ணி பார்க்க போறதுன்னு இதுல பார்க்க போறீங்க, ஸ்கிரீன்ல தான் பார்க்க போறீங்க. அப்ப அவுட்புட் பண்ண போறதும் என்னதுல, ஸ்கிரீன்ல தான். அவுட்புட்டா வர போறதும் அங்க என்னத்துல வரப்போகுது, ஸ்கிரீன்ல தான் வரப்போகுது. ஸோ இன்புட் டிவைசஸ் இருக்க போகுது, அட் த சேம் டைம் அவுட்புட் டிவைஸ் இருக்க போகுது. ஸோ இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸ் இருக்க போகுது. அப்போ ஃபர்ஸ்ட் சரி, சரி. செகண்ட் பாருங்க, input devices are responsible for both capturing user data and processing it into machine level instructions. Okay, input devices are responsible for both capturing user data and processing into machine level. அதாவது இதுல டிஜிட்டல் ஃபார்ம் பற்றி கதைக்கு இல்ல. ஓகே, இந்த ரெண்டுக்கு வித்தியாசம் அதுதான். சோ யூசர் டேட்டாவை கேப்சர் பண்றதுன்றது ஓகே, எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பேஸ் பண்ணியோ இல்ல அதை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். அப்ப இன்புட் டிவைஸ் கன்வெர்ட் யூசர் எக்ஸ்டென்ஸ் ஆர் டேட்டா இன்டு டிஜிட்டல் ஃபார்ம் அண்டர்ஸ்டாண்டபிள் பை த கம்ப்யூட்டர். அப்ப அதை டிஜிட்டல் ஃபார்மா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய மாதிரி கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். அப்ப சி தான் சரி. ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை கவனமா பார்த்துக்கொள்ளுங்க. D, memory controller plays the key role in managing communication between input and output device and the CPU. மெமரி கண்ட்ரோலர் மெமரியை மேனேஜ் பண்றது, கம்யூனிகேஷன் பார்த்தது அதாவது பஸ் அண்ட் சிபியூ ரிலேட்டட் ஆனதா. சிபியூ பொறுத்தவரை சிஜிஓஜி, இது கம்யூனிகேட் பண்றது பஸ்ஸஸ் ரிலேட்டட் ஆனது. அப்ப இது இதுக்குள்ள வருமா, வராது. அடுத்தது இன்புட் டிவைஸ், இன்புட்டோ அவுட்புட் டிவைஸ் கம்யூனிகேட் வித் CPU through the dedicated input bus. So input bus output bus கொமனா பஸ்ன்றது என்னது, ஒரு டிரான்சாக்ஷன், ஒரு பாத்வேயா இருக்க போறத நாங்க பஸ் சொல்றோம். நாங்க அதுல அதுக்குள்ள இன்புட் பஸ் அவுட்புட் பஸ் பாக்குறாங்களா, இல்ல, அது ஒரு பாத்வே. இதை நாங்க திருப்பி திருப்பி அஜிசில பாக்குறாங்க பஸ் என்ன. ஓகே, சோ அப்ப அது வருமா, இல்ல. உங்களோட கேட்டது அடுத்த இன்னொரு விஷயத்தை கவனமா வச்சிருங்க. இப்படி ஸ்டேட்மெண்ட் வரைக்கு இல்ல. ஓகே, இப்படி ஸ்டேட்மெண்ட் வரைக்கு இல்ல. மெயினான விஷயம் கேட்டு கேட்டு இருக்கிறதுக்கு தகுந்ததா இருக்கணும். கேட்டதுங்க என்னது, ஜென்ரல் இன்புட்டோ அவுட்புட் டிவைஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் சிஸ்டம் பேஸ்டான கேரக்டர்ஸ். வேற எதுவும் ஸ்டேட்மெண்ட் சொல்லி போட்டு அது சரியா இருந்தா அதை திக் பண்றேன். அதாவது மேல தந்ததுல இருக்கிற சார்பான ஸ்டேட்மெண்ட் தான் கவனிக்கும். இத சில பேர் யோசிக்கிறது குறைவு. சில பேர் இப்ப இன்புட்டை பத்தி அவர் கேட்டுட்டு அவுட்புட் டிவைசஸ பத்தியோ இல்ல ஏதாச்சும் ஒன்றை பத்தி ஸ்டோரேஜஸ் பத்தி உங்களுக்கு இதுல போடுற. ஓகே, ஸ்டோரேஜஸ் பத்தி போடுற. அப்ப ஸ்டோரேஜஸ் பத்தி ஸ்டேட்மெண்ட் சரியா அப்புறம் அண்டர்லைன் பண்றது இல்ல. கேள்வியில என்னத்தை கேட்டிருக்குது, அதாவது ഇതിന്റെ கேரக்டர்ஸை பற்றி மட்டும்தான் கேட்டிருக்கு. அப்ப ഇതിന്റെ கேரக்டர்ஸ்ல மிக சரியானதுல தான் பார்ப்போம்.
ஸ்டேட்மெண்ட் சரியா இருக்குன்ட்டு கீறக்கூடாது. ஓகே, சோ அதுல கிளியரா இருக்கும். சரியா, அதுல கிளியரா இருக்கும். ஓகே, அடுத்தது என்னது? 16. வாட் இஸ் த பிரைமரி ரோல் ஆஃப் மதர் போர்ட் இன் கம்ப்யூட்டர் சிஸ்டம்? நான் உங்களுக்கு அன்றைக்கு மதர் போர்ட் காட்டினேன். என்னது? அது பவர் சப்ளையோ கொடுக்குது, நெட்வொர்க் கொடுக்குதோ, என்ன செய்யுது? மதர் போர்ட்ல என்ன நடக்குது? எல்லா பார்ட்ஸும் அதுலதான் பொருந்தி இருக்கின்றது. பார்த்துனாங்களா அந்த ஸ்லோட் அதுகள்? இப்ப நேற்று லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்துனாங்க, அதெல்லாம் ஸ்லோட்டுகள். அந்த ரேம், ரோம், அடுத்தது PS2, அடுத்து கார்டுகள், அதுகளுக்குரிய ஸ்லோட் எல்லாமே அதுலதான் இருந்தது. அது என்னவா இருந்தது? அதுல எல்லா கம்போனன்ட்ஸும் அதுல ஒருங்கிணைஞ்சிருந்த மாதிரி தான் இருந்தது. சோ அதுகளுக்கு இடையிலான தொடர்புகள் அங்கதான் வருது. அங்க பவர் சப்ளை கொடுக்கறதோ, டேட்டாவை ஸ்டோர் பண்றதோ இல்ல, ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்றது, நெட்வொர்க்கிங்கோ இல்ல. என்ன நடக்குது? எல்லா கம்போனண்டும் இணைஞ்சிருக்குது. கம்போனன்ட் இன்டிகிரேஷன். ஓகே, கம்போனன்ட் இன்டிகிரேஷன். சோ ஆன்சர் வந்து என்னது? சி. ஆன்சர் சி. தெளிவா இருக்கணும். ஆன்சர் சி. சரியா, ஆன்சர் சி. அடுத்தது என்னது? 17. Which of the following statements accurately describe cache memory and its role in computers? ஓகே, நாங்க கேஷ் மெமரியில அந்த லெவல் 1, லெவல் 2 அது ரிலேட்டட் ஆனது பார்க்கல. நாங்கள் பின்னால அதை பார்த்து கொள்ளுவோம். ஓகே, பட் ஆனா இதுல நான் உங்களுக்கு சொல்றேன், L1 L2 சிம்பிளா உங்களுக்கு கேஷ் மெமரியில நார்மலா உங்களுக்கு இப்ப எல்லாம் கேஷ் மெமரின்ற டீடைல் தெரியும் தானே? கேஷ் மெமரி என்று காமனா தெரியும். ஆனா ஹேஸ் L1 L2 L3 ஒப்படைக்குள்ள உங்களுக்கு வந்து பாத்தீங்களா சில என்னது சில கம்பாரிசன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது எங்கெங்க L1 L2 L3 இருக்குது, இதுல எப்படி நாங்கள் அதை இதுன்ற நாங்கள் எதுக்கு கிட்ட எது இருக்குதுன்றது பார்ப்போம். ரம்போட இருக்கிறது பக்கத்துல இருக்கிறது நாங்கள் L2 கேஷ் மெமரின்னு சொல்றோம் நாங்க. ஓகே, அதாவது இங்க கேஷ் மெமரியை பற்றி சொல்லி போட்டு போறேன். நிறைய கேஷ் மெமரியை பொறுத்தவரை நீங்க பாஸ்டர்கள் எல்லாமே நாங்க பார்ப்போம். இதுல L1 L2 L3 கேஷ் மெமரி இருக்கு. L1 L2 L3 கேஷ் மெமரி இருக்கு. L1 வந்து CPU கோருக்கு இன்சைடா இருக்கு L1. ஓகே, இது வந்து உள்ளதுக்குள்ள ஸ்மூலா இருக்கு. அதே நேரம் என்னது ஸ்பிளிட் பண்ண L1 டேட்டாவை இன்ஸ்ட்ரக்ஷன் செலக்ட் பண்றதா இருக்கும். L2 பொறுத்தவரை L2 என்ன செய்யுமாண்டா, இதுல உண்மையாக என்ன செய்யுமாண்டா, கோச் செக்யூ இதுக்கு பக்கத்துல அருகாமல் இருக்கு, அந்த சிப்ஸ் கிட்டவா இருக்கு L2. L3 CPU கோருக்கு கிட்டவா இருக்கு. ஓகே, சோ L1 L2 L3ல என்னது இங்க CPU ஃபர்ஸ்ட் எதை செக் பண்ணுமாண்டா L1, பிறகு L2, பிறகு L3 செக் பண்றதா இருக்கு. சோ L1 என்ன செய்யும்? இமிடியேட் டாஸ்க்களை செய்யும். L2 வந்து அவங்களோட டேட்டாஸ் எழுதணும். L3 வந்து கோட க்ரோன்ற மாதிரி இருக்கு. ஓகே, சோ இவ்வளவு தான் அந்த L1 L2 L3 பேஸ்ட் ஆனதா இருக்கும். சோ CPU கோருக்குள்ள L1 கேஸ், L2 கேஸ், L3 கேஸ் வந்து மூணுமே இருக்கும். என்னண்டு நாங்கள் பார்க்கல. இங்க L1 கேஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொசஸர் இன்சைட் இருக்கிறபடியா இதோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா 2 KB to 64 KB இருக்கு. ஓகே, உள்ளதுக்கு சின்ன இதுதான். L2 வந்து பாத்தீங்கன்னா 256ல இருந்து கூட இருக்கும். இப்ப L1 விட L2 வந்து பெருசா இருக்கும். L2 விட L3 இது வந்து 1 MB 2 MB இருக்கு. KB விட MB கூட. ஓகே, அப்ப கீழே என்னது சைஸ் கூடினதா இருக்கு. ஓகே, சைஸ் வந்து கூடினதா இருக்கு.
சரிதானே? இப்படி மூன்றுமே இருக்க போகுது. உங்களோட கேட்டது என்னது? இந்த ஹேஷ் மெமரி சார்பான டீட்டெயில் அங்கால இது உண்மையாவே நாங்கள் இதுல பார்க்கணும் இல்ல உங்களுக்கு ஸ்டோரேஜ் டிவைசஸ் வந்து பின்னால ஒரு சின்ன டீட்டெயில் பாடம் இருக்கு. அதுல நாங்கள் சாப்டர் 1ல பார்க்கவே எல்லாமே அதுல இருக்கு. ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் இங்க இன்டர்வியூலயே நாங்க பெருசா டிஸ்கஸ் பண்ணி பார்த்து நாங்கள் அதுல சின்ன சின்ன விஷயங்கள் கொஞ்சம் கூட இருக்குது. இத மாதிரி சில சில விஷயங்கள் இருக்குது. சரி, இத மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. சோ நாங்க இதை அங்க வச்சு பார்ப்போம். ஆனா ஆஹ் சிலதை பார்த்து கொண்டு போவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கு? ஹேஷ் மெமரி ஆப்ரேட்ஸ் அட் அ ஸ்பீட் ஸ்லோவர் தேன் மெயின் மெமரி. ஸ்லோவர் தேன் மெயின் மெமரி. இதுலயே இது பிள்ளைன்னு சொல்லிடலாமே. ஏன் பட் ஃபாஸ்டர் தான். இது வந்து ஹேஷ் மெமரி என்னன்னு பார்த்தனாங்க ஸ்பீட் கூட ரெஜிஸ்டர்ட் ஹேஷ் வந்து ஸ்பீட் கூடன்னு பார்த்துனாங்க. ஹேஷ் மெமரி இஸ் a small, okay, high speed memory that stores frequently access the data to reduce the time required for the CPU retrieve information. சரி, என்னது ஸ்மால் ஹை ஸ்பீட் அண்ட் என்ன செய்யும்? குயிக்கா எடுத்து தரும். CPU இதை வந்து குறைக்கிறதுக்காக இதை நாங்கள் என்ன செய்துள்ளோம் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதுதான் அந்த L1 செய்யற வேலையா இருக்குது. இது L1க்குரியதா இருக்குது உண்மையாவே. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஹேஷ் மெமரி இஸ் a type of storage located on the hard drive. என்ன சொன்னாங்க? நீர் ரேம்னு சொன்னாங்க. ஹார்ட் டிரைவை பற்றி சொல்லிடு. ஹார்ட் டிரைவ் அண்ட் டிசைன் குயிக் டேட்டா ஆக்சஸ் பை த ப்ரோசஸர். தருமோ வராது. அடுத்தது டி. ஓகே, கேஷ் மெமரி இஸ் யூஸ்ட் as a permanent storage solution. பெர்மனண்டோ ரம்மும் ஹேஷ் மெமரி வேணும்னு பார்த்து நாங்கள் volatile. அப்ப வருமா? வராது. அண்ட் ஓவர் த லாங் பீரியடுக்கு வச்சிருக்கலாமோ இல்ல. மேல இருக்கும் ஸ்டோரேஜ் ப்ரொவைடர்ஸ்க்கு அந்த குறிப்பிட்ட ஆக்சஸ் கண்ட்ரோலுக்கு நாங்கள் ரெம் சிபியூ சாரி ரேமுக்கு இதுகளுக்கு வந்து அக்சஸ் பண்ண ஸ்பீட் ஆக்குறதுக்காக தான் நாங்கள் அதுகளையே வச்சிருக்கிறோம். நாங்கள் அடுத்தது L1 hash is the fastest type of hash memory and process the CPU core that L2 has a larger capacity of the compared L1 but slower compared to L1 has. சரி, நான் சொன்னேன் L1 விட L1 தான் உள்ளதுக்கு சின்ன சைஸ். L2 அதை விட பெருசு. L3 MB சைஸ்ல இருக்கும். இது குட்டி கேபிலையும் சின்னதா இருக்கும். இது கேபில கொஞ்சம் பெருசா இருக்கும். இது இருக்கும். இதுதான் என்னவா இருக்கும்? ஸ்டோரேஜ் ஸ்பீட் குறைவா இருக்கும், ஸ்லோவா. அப்ப L1 L2ல L2 என்னவா இருக்கும்? ஸ்லோவர். அப்ப L1 ஹேஸ் விட ஸ்லோவரா இருக்கும். அப்ப இ வந்து சரி. சரி, அப்ப என்ன ஆன்சர் வரப்போகுது? பியும் இயும். என்ன ஆன்சர்? பியும் இயும். ஓகே, பியும் இயும். அடுத்தது பாருங்க 20. இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க அங்கால பார்க்க போறது 22. என்ன கேட்டிருக்கு? which of the following expansion heads are primarily responsible for enhancing a computer ability to process and render high quality video and 3D graphics. 3D graphics and video இதுகள் எல்லாம் என்னத்துக்குரியது? VGA கார்டு. உங்களுக்கு அதுல காட்டினாங்க அந்த எக்ஸ்பென்ஷன் கார்டு. அடுத்தது என்னது? கேசஸ் பார்த்தா என்னத்துக்குரியது? உங்களோட வீடியோ கிராபிக்ஸ் இருக்கு. VGA கார்டு ஸ்லாட் கார்டு உங்களுக்கு காட்டி இருக்கணும் இதில் பற்றி. அடுத்தது 23. என்ன சொல்லிருக்குது? which of the following motherboard interfaces is that used to connect high speed graphic cards? ஓகே, சோ இது வந்து நீங்கள் உங்களுக்கு இது இல்ல, நாங்க அங்கால பார்க்க போறது அந்த ஸ்டோரேஜ் அதுல இருக்குது. என்னது? பெரிஃபரல் கம்போனன்ட் இன்டர்கனெக்ட் எக்ஸ்பிரஸா இருக்கு. அதுல கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்குது. நாங்கள் அதை கிராஃபிக் கார்ட்ஸ் அதுகள் அந்த ஸ்டோரேஜ் அதில் பார்க்கல அங்க வச்சு
பார்ப்போம். ஓகே, அங்க வச்சு பார்ப்போம். ஸோ உங்களுக்கு ப்ராப்பரா அந்த இன்ஃபெக்ஷன் இதுல வந்து பார்க்க போறது லாகிட்ட பார்த்துக்கவே நான் கொஞ்சம் அட்வான்ஸ் இருந்ததையும் சேர்த்து சொன்னான் பின்னால அந்த நாங்க என்னடா கொஞ்சம் கூட தான் படிச்சு நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்றதுலயும் இங்கேதான் பார்த்து கொண்டு போனாங்க. ஸோ அப்ப அதனாடி உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அப்ப அதை வச்சுதான் நான் உங்களுக்கு இத சொன்னான். ஆனா கொமனா பாத்தீங்கன்னா இப்ப நாங்க பார்த்தது ஒரு 12-13 கேள்வி பார்த்துனாங்க. அதுல அட்வான்ஸா நாங்க சிலதை பார்த்து கொண்டு போனாங்க. மினிமம் ஒரு 5 to 6 கேள்வி வருது. அட்லீஸ்ட் 5 யோசிச்சு பாருங்க. 40ல் 5 12 மார்க்ஸுக்குரிய கேள்வி. ஓகே, சோ அப்ப ஈஸியான பாடம் நீங்க கஷ்டப்படும் அப்படி இல்ல திருப்பி திருப்பி பார்த்தாலே ஓகே. அடுத்தது 2023. ஓகே, சில பேர் அதை ஈஸியானிட்டு உடனே நீங்க இப்ப இதுல இருந்து பார்க்காம நீங்க போய் அங்குக்குள்ள வச்சு நீங்க செய்யவே மாட்டீங்க. ஓகே, சோ அப்ப ஸ்பீடா செய்யுங்க. நான் ஒரு பேப்பர் மீட் போவேன், அதை பார்க்கலாம். மெயினா கால்குலேட்டர் அலவுட் இல்ல, செகண்ட் தேர்ட் யூனிட் அதுல யோசிக்க கூடாது. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, the fundamental principle of John von Neumann introduced the Histrode program. பாருங்க 2023ஆம் ஆண்டுல அவரே சொல்லியிருக்கிறார், ஜோன் von Neumann introduced Histrode program concept. 2024ஆம் ஆண்டு கேள்வி லாஸ்ட் கேள்வியில என்னண்டு வந்தது, von Neumann என்னத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணது கன்செப்ட் என்னன்னு கேட்டிருந்தது, ஸ்டோர் ப்ரோக்ராம் கன்செப்ட். இங்க கேள்வியா இருந்தது. அடுத்த இயர்ல என்னவா மாத்தி கிடக்கு, ஆன்சரா மாத்தி கிடக்கு, கேள்வியும் ஆன்சரும். ஓகே, கேள்வியும் ஆன்சரமா மாத்தி இருக்கு. என்னது இங்க என்ன கேட்டுறார், என்ன பிரின்சிபிளை வச்சுக்கொண்டு இதை செய்யறது, என்னது டேட்டா அண்ட் கண்ட்ரோல் யூனிட், செப்பரேஷன் ஆஃப் டேட்டா அண்ட் கண்ட்ரோல் யூனிட். ஓகே, அப்புறம் இன்டிகிரேஷன் ஏஜிசிடி இல்ல. ஓகே, சோ நாங்க கன்செப்ட். அப்ப ஆன்சர் என்னது, செகண்ட் வருமா இல்ல. அடுத்தது என்னது, பஞ்ச் கார்டு ப்ரோக்ராம், பஞ்ச் கார்டு ப்ரோக்ராம், அப்புறம் ஸ்டோர் என்னன்னு பஞ்ச் கார்டுன்னு சொல்றது, அது முதலே வந்துட்டு. ஓகே, இங்க கிட்டது என்ன ஃபண்டமெண்டல் பிரின்சிபல், வேக்யூம் டியூப் யூட்டிலைசேஷன். வேக்யூம் டியூப் யூட்டிலைசேஷனுக்கு அந்த ஸ்டோர் கேட்டது, ஸ்டோர் ப்ரோக்ராம் கன்செப்ட். ஓகே, சோ அப்ப இது வரும் ஆன்சர் ஏ. அடுத்தது செகண்ட் தேர்ட்ல ஃபோர்த் கேள்வி என்னது, which of the following is a computer என்னது is a not regard input device, இன்புட் டிவைஸ் இல்லாதது. which of the following devices of a computer, இதுல என்ன பிரச்சனைண்டா அவுட்புட் டிவைசஸ் இன்புட் டிவைசஸ் அது இருக்கவே கூடாது. ஓகே, அப்ப சில பேர் டச் பேட போடுறது அவுட்புட் டிவைஸ் தானே, டச் ஸ்கிரீன் தானே, டச் பேட் வேற. சோ அது வேறமா இல்ல, அது இன்புட் டிவைசஸ்க்குள்ள வந்துருமல்லோ. அப்ப இதுல இன்புட் டிவைஸ் இல்லாதான் கேட்டிருக்கு, மீனிங்க விளங்கணும். அவுட்புட் டிவைசஸ் கேட்கல, இன்புட் டிவைஸா யூஸ் பண்ண இல்லாதது என்ன வரும், கீபோர்ட் ஒரு இன்புட் டிவைஸ், டச் பேட் ஒரு இன்புட்டுக்குள்ள வரும். மானிட்டர் என்னது, அவுட்புட் டிவைஸ், மானிட்டர் ஒரு அவுட்புட் டிவைஸ். அடுத்தது என்னது, பிரிண்டர் என்னது, அவுட்புட் டிவைஸ் இல்ல இன்புட் டிவைஸா, அவுட்புட் டிவைஸ். என்ன குழம்புறீங்க, என்னன்னு பார்த்து நாங்க ஸ்கேனர் இன்புட் டிவைஸ், பிரிண்டர் அவுட்புட் டிவைஸ் கம்பேர் பண்ணி சொன்னா, நாங்க ஸ்கேன் பண்றத பிரிண்ட் பண்ணி எடுக்கிறாங்கலாம் சொன்னாங்க, மறந்துட்டு தெரியல. ஸ்கேனர் இன்புட், பிரிண்டர் அவுட்புட், மவுஸ் இன்புட் டிவைஸ். அப்ப எது வரும், சிஎம் டிஎம் வரும். என்னண்டு not an input device, input device அல்லாததுக்குள்ள சியும் வரும் டியும் வரும், நோட் தான் கேட்டது. அஞ்சாவது, which of the following is a designed the long term storage, high durability,
லாங் டேர்ம் ஸ்டோரேஜுக்கு நாங்க என்னத்தை பாய்க்கிறாங்க? மேக்னெட்டிக் டேப். இது இப்ப பாக்காட்டியும் பின்னால இன்புட் டிவைசஸுக்குள்ள நாங்கள் அதிന്റെ கொள்ளளவுன்றத பார்ப்போம். ஆனா ஐஎஸ்ஏலையும் நாங்கள் இதை பற்றி பாத்துறோம். ஸோ ஷோர்ட்டா இது இவ்வளவு சைஸ் பார்த்தோன்னு போனாங்க ஞாபகம் இருக்கோ தெரியா? லாங் டேர்ம் இதுக்கு வந்து சில பேர் அந்த காற்றை தான் டிவியில இது வந்து இன்னும் எக்ஸ்ட்ரீம் அளவுல நாங்க பாவிக்கிறோம். நாங்க மேக்னெட்டிக் டேப் ஞாபகப்படுத்தி வச்சிருங்க, இல்லாட்டி பின்னால இன்புட் டிவைஸ்லயும் இதை பற்றி பார்ப்போம். அடுத்தது, which of the following is a not magnetic based storage? magnetic based storage அல்லாதது not. ஓகே, கவனமா இருக்கணும். நொட்டை கவனிக்காம பாருங்க, மேல போல்டா போட்டு காட்டினவ இங்க போல்டா போட்டு காட்டல. அப்ப இங்க பாத்துட்டு வந்து இங்க வரைக்குள்ள இது கண்ணுக்கு தெரியாம போயிடும். ஓகே, சோ அப்ப அதுகளை கவனமா பார்க்கணும். which of the following is a not magnetic based storage medium? ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஹார்ட் டிரைவ். ஹார்ட் டிரைவ் என்னது? இதுக்குள்ள வருமா? இல்ல, கேட்டது மேக்னெட்டிக். ஹார்ட் டிரைவ் வரும் வருமா? வராது. செகண்ட் என்னது? ஃப்ளாப்பி டிஸ்க். அதுவும் என்னது? மேக்னெட்டிக். நோட் தான் கேட்டது. சி என்னது? மேக்னெட்டிக் டேப். சி வருமா? மேக்னெட்டிக் டேப் வருமா? வராது. யூஎஸ்பி ஃபிளாஷ் டிரைவ் இது சாலிட் பேஸ்ட், அப்ப வரும். சிடி ரோம் ஆப்டிக்கல், அப்ப எது வரும்? டியும் இயும். மேல இருக்கிறது மூன்று மேக்னெட்டிக், டி வந்து சாலிட் பேஸ்ட், இ வந்து ஆப்டிக்கல் பேஸ்ட். எப்பயுமே ஆன்சரை போடுறதை விட பெஸ்ட் வழி என்ன தெரியுமா? எது எது ஆன்சர் இல்லையோ அது ஏன் இல்லைன்னு பாக்குறது தான். அப்படி நீங்கள் 2 பேப்பர் பார்த்தீங்கன்னாலே ஈஸியா நீங்கள் அடுத்தடுத்த பேப்பர் சேர்த்துடலாம். அடுத்தது, which of the following is a not component of a type of computer's motherboard? அதாவது மதர்போர்ட் விட்டுண்ட கம்போனண்டா இல்லாதது ரெண்டு கேட்டிருக்குது. எது? சிப்ஸ் இருக்குது, ரேம் மெமரி சாக்கெட் எல்லாம் அதெல்லாம் இருக்கு, சிபியூ சுலட் அங்க இருக்குது, ஃபயர் வயர் சுலட். ஃபயர் வயர் இங்க இருக்கா? இல்ல. பயோசிப் உங்களுக்கு இருக்கிறது தெரிஞ்சாலே நீங்க இல்லாத பாத்திரலாம். நாட் கம்போனன்ட். அப்ப ஆன்சர் டி. ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் பயோஸ் கம்ப்யூட்டர். பிரைமரி கமாண்ட் ஆஃப் பயோஸ் கம்ப்யூட்டர். சோ பயோஸ் கம்ப்யூட்டர் பொறுத்தவரை managing file system on a hard drive. So managing file systems on the hard drive. BIOS என்னது செய்யறது? 2024ல வந்து என்னது நாங்க ஸ்டார்ட் பண்ற, நாங்க பூட்ஸ்ட்ராப் ஏதோ ஹார்ட்வேரை கனெக்ட் பண்றது. ஸோ அப்படியானது. மேனேஜிங் ஃபைல் எல்லாமே என்னது? கம்ப்யூட்டர் ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணின பிறகு நாங்கள் அக்சஸ் பண்றதா இருக்கு. ஸோ அது வந்து என்னத்துக்கு இருக்க போகுது? சாஃப்ட்வேர் ரன் ஆன பிறகுதான் வரும். ஸோ என்னது? Which of the following is the primary functions of a BIOS of system? Managing file வருமா? வராது. அது என்னது? அது கம்ப்யூட்டர் ஒன்னான அப்புறம் பயோஸ் என்னது? உண்மையாவே கம்ப்யூட்டர் ஒன் பண்றதுக்கு முதல்ல அது என்னென்ன ஸ்டார்ட் பண்ண போகுதுன்றதுதான் அங்க இருக்கிறது. சோ இது நீங்கள் எல்லாமே ஒன்னான பிறகு நீங்க என்னத்த செய்ய போறீங்கன்றதுதான் இது. அப்ப இது வருமா? வராது. செகண்ட் என்னது?
கண்ட்ரோலிங் இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைஸ். ஃபர்ஸ்டா அந்த என்ன செய்வோம், நாங்கள் அந்த ஸ்டார்ட் பண்ணுவோம் ஹார்ட் டிவைசஸ், ஹார்ட்வேருக்குள்ள வரும் இது. அடுத்தது or starting all input and output device while operating system is running, starting running verb, loading the operating system in the memory during startup. Okay, operating system run ஆறது வேற, இது இனிஷியலா ஸ்டார்ட் பண்றது இதுக்காக வரும். ஓகே, அடுத்தது கனெக்டிங் ஆல் இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைஸ் த்ரூ த காமன் இன்டர்ஃபேஸ். ஸோ காமன் இன்டர்ஃபேஸுக்கு கனெக்ட் பண்றது எல்லாமே அங்கால. ஆக்சுவலி இது ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ் மட்டும். அப்ப இது வருமா? வராது. ஓகே, இது வருமா? வராது. சோ அப்ப பி சி டி, ஆன்சர் பி சி டி வரும். அடுத்தது வந்து பாத்தீங்களா என்னது, 9வது ஹேஷ் மெமரி. இது ஹேஷ் மெமரியின் பர்பஸ் அதுகள் கேட்டிருக்குது, நாங்கள் அங்க வச்சு பார்ப்போம். ஓகே, அடுத்தது இதுல என்னென்ன இருக்குது, மானிட்டர் எல்சிடி அதுகள் வந்து உங்களோட இது இல்ல சிஆர்டி மானிட்டர் அதில் பற்றி பார்க்க போறோம். அண்ட் இங்கால வந்து பாத்தீங்கன்னா ரோம் அதுகள் இருக்கு, ஐசோலேட்டிங் பிரிண்டர் அதுகள், இதுகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பிரிண்டர் வந்து அவுட்புட் டிவைஸ் என்ற பாடத்துக்குள்ளேயே அந்த பிரிண்டர்ஸ் வெரைட்டி அதுகளை பற்றிய டீட்டெயில்ஸ் இருக்குது. ஓகே, சோ நாங்க பின்னால பார்ப்போம். இது இப்ப நீங்க பார்க்கலாம், ஆனா நீங்க வச்சே பாக்குறது ஈஸி உங்களுக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா 4 to 5 கொஸ்டின்ஸ் இப்ப பாத்துனாங்க, 3 to 4 கொஸ்டின்ஸ் பாத்துனாங்க. ஓகே, அண்ட் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நெட்வொர்க்கிங், அதாவது which of the following wired media is suitable long distance communications to, இது வந்து வயர்ட் இதுல வந்து பின்னால இருக்குது சொல்றீங்க அதெல்லாம். ஓகே, நெட்வொர்க் அவங்க. ஸோ இதுல 3 to 4 கொஸ்டின்ஸ் தான் இங்க வந்தது. ஓகே, 3 to 4 or 5 கொஸ்டின்ஸ் வந்தது மேல பாருங்க. அதுல என்ன வந்தது, இன்புட்டோ அவுட்புட்டோ அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் தான் இங்க வந்தது. அடுத்தது 2022, இதுல கொஞ்சம் கொஸ்டின்ஸ் நாங்க ஏன் ஸ்பீடா போறோம்னா உங்களுக்கு அடுத்ததுல நான் கொஞ்சம் நினைக்கிறோம், ஏன் செய்து செய்து பார்த்து போற கொஸ்டின் சாப்டர் 2. ஓகே, சோ which of the following is a fourth generation. அடுத்ததுக்கு என்ன கேட்டிருக்கு, இன்புட் டிவைஸ் என்ன, 2 கேள்வி. அடுத்தது என்னது, இந்த பிரிண்டர்ஸ் வெரைட்டி நாங்க பார்க்க போறது என்னதான், சட்டா கேபிள் இது எல்லாமே பின்னால, ஸ்டார் டோபாலஜி, வைஃபை டோபாலஜி இது எல்லாமே பின்னால வருது. மாடர்ன் கம்ப்யூட்டர், டிரான்சிஸ்டர்ஸ் பாருங்க. which of the following vacuum tubes replace the transistors, ட்ரூத் சேஞ்சிங், அதாவது வேக்யூம் டியூப்ஸுக்கு பதிலாக டிரான்சிஸ்டர் ரீப்ளேஸ் பண்ணப்பட்டதால என்னென்ன ரிசல்ட்டிங் வருது, கம்பேரிஷனை கேட்டிருக்குது, அது மாறினதால. அதாவது ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல வேக்யூம் டியூப், செகண்ட் ஜெனரேஷன்ல டிரான்சிஸ்டர். அப்ப என்னவா இருந்தது, ஸ்பீட் என்னவா இருந்தது, டிகிரீஸ்டா இன்க்ரீஸ் கூடவா இருந்தது. அப்ப முதலாவது ரெண்டாவதும் வராது. பவர் என்னவா இருந்தது, கன்சியூம் பண்றது எங்க கூடவா இருந்தது, வேக்யூம் டியூப்ல. வேக்யூம் டியூபோட ஒப்படைக்க டிரான்சிஸ்டர் என்னவா இருந்தது, குறைவா இருந்தது. இது இன்க்ரீஸ்ட், இது டிகிரீஸ்ட். அப்ப டி தான் ஆன்சர் பாருங்க. சைஸும் டிகிரீஸ்ட் சின்னன், அதாவது டி ஆன்சர். என்ன கேட்டது, ஒரு டெவலப்மெண்ட் டெக்னாலஜில என்னது வேக்யூம் டியூப்ஸோட பதிலா, வேக்யூம் டியூபுக்கு பதிலா டிரான்சிஸ்டரை மாத்தினதால என்னென்ன சேஞ்சஸ் இருக்குமன்றது தான் கேட்டிருக்கு. சரியா? சோ அப்ப அந்த கேள்வியை பாருங்க எப்படி எல்லாம் வருதுண்டு. நீங்க அதை நீங்களாம் ஞாபகப்படுத்தி வச்சிருந்தா தான் உங்களால அப்ளை பண்ணி எழுதக்கூடிய மாதிரி இருக்கு. ஓகே, சோ 2022 செய்துட்டு வாங்க, 22 21 செய்துட்டு வாங்க. 20 நான் கடைசியா லாஸ்டா ஒரே பேப்பரா பார்ப்போம். 22 21 செய்துட்டு வாங்க, பார்த்துட்டு சாப்டர் 2 நாங்க நெக்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுண்டா ஃபர்ஸ்ட் சாப்டர்ல நெக்ஸ்ட் பேப்பர் கிளாஸ்ல கொண்டு வாங்க. சாப்டர் 1ல நான் உங்களுக்கு ஷோர்ட்டா சொல்லி பேப்பரை செய்து கொண்டு போவேன். சாப்டர் 2க்கு டைம் தேவை, அண்ட் அதே நேரம் கால்குலேட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, கால்குலேட்டர்ஸ் ஆர் நாட் அலவுட். ஓகே, ஸோ டுடே பார்த்ததுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குதா, டுடே பார்த்ததுல ஏதாச்சும் டவுட் இருக்குதா?
நோ. ஓகே ஓகே குட். ஸோ அப்போ நெக்ஸ்ட் செஷன்ல கண்டினியூவா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்ல 5 கேள்வி 6 கேள்வி தான் பாடுறது. 10 to 20 மினிட்ஸுக்குள்ள நாங்க அந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் முடிச்சிருவோம். முடிச்சிட்டு சாப்டர் 2ல என்னென்ன தேவைன்னு பார்த்து கொண்டு டிரெக்டா கேள்விக்குள்ள போவோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் செஷன் இது கண்டினியூவா பார்ப்போம். ஓகே ஓகே தேங்க்யூ.